இயற்கையுடைய பேரழகு பொங்கி காணப்படுற கேரள மாநிலத்துடைய இடுக்கி மாவட்டத்தில் சந்தான்பரா என்ற இடத்துல அமைந்திருக்கிற ஒரு ரெசார்ட் தான் இந்த மஷ்ரூம் ஹெட் ஃபார்ம் ஹவுஸ் ரெசார்ட். இந்த ரெசார்ட்ல 2015 வரைக்கும் அங்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் வந்து தங்கியிருக்காங்க. ஆனா நாளடைவில் மக்களுடைய வரவு குறைந்து போனதுனால அந்த ரெசார்ட்டோடைய ஓனர் வந்து அந்த ரெசார்ட்குள்ள சில கால்நடைகளை வளர்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்றாரு. அதன் அடிப்படையில் மாடுகள், ஆடுகள், முக்கியமா செம்பரி ஆடு, வான்கோழி, கோழியிலேயே சில வகைகள் அப்படின்னு சில கால்நடைகளை அந்த ரெசார்ட்குள்ள வளர்க்க ஆரம்பிச்சாரு. அது கூட அவருடைய ரெசார்ட்டுக்கு பக்கத்துல இருக்கிற விளைநிலங்கள்ல விவசாயமும் பார்க்க ஆரம்பிச்சாரு. இன்னொரு பக்கம் அந்த ரெசார்ட்டுக்கு 1-2 பேர் வந்துகிட்டு இருந்தாலும் இதையுமே ஒரு சைட் பிசினஸ் மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது கூட இந்த கால்நடைகளையும் விவசாய நிலத்தையும் பார்த்துக்கணும். அதே சமயம் அந்த ரெசார்ட்ல கூட்டி பெருக்கிற வேலை மற்றும் கிளீனிங் வேலைக்கு ஒரு லேடி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கணவன் மனைவி மாதிரி யாராவது இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சு அந்த ரெசார்ட்டோடைய மேனேஜர் கிட்ட இதை பத்தி சொல்லி இருந்திருக்காரு. அதன் அடிப்படையில் அவருமே சில ஆட்களை தேடி பார்த்ததுல முள்ளூர் அப்படின்ற பகுதியை சேர்ந்த 33 வயது நேர்ந்த ரிஜோஸ் தன்னுடைய மனைவியான 29 வயது நேர்ந்த லிஜியை அழைச்சிக்கிட்டு நாங்க இந்த ரெசார்ட்டுக்கு வேலைக்கு வரோம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. இந்த ரெசார்ட்டுக்கு இந்த ரிஜோஸ் வர சமயத்துல அவருடைய 12 வயது மகளையும் 10 வயது மகனையும் தன்னுடைய மாமியார் வீட்டிலேயே தங்க வச்சு படிக்க சொல்லி இருந்திருக்கார். மறுபக்கம் இந்த கணவன் மனைவி 2 பேரும் இந்த ரெசார்ட்டுக்கு வந்து அங்கேயே அவங்க கொடுத்த வீட்டில் தங்கி கொண்டு கால்நடைகளை பராமரிக்கிறது, விவசாய நிலங்களை ரிஜோஸ் பராமரிக்கிறது, இன்னொரு பக்கம் அவருடைய மனைவியான லிஜி அந்த ரெசார்ட்டை மெயின்டெனன்ஸ் பண்றது அப்படின்னு தொடர்ந்து இவங்களுடைய வேலைகள் எந்த பிரச்சனையுமே இல்லாம அந்த ரெசார்ட்ல நல்ல விதமா போகுது. அதே சமயம் இவங்களுக்கு தேவையான சாப்பாடு, மெடிசன் முதற்கொண்டு எல்லாத்தையுமே அந்த ரெசார்ட்டோடைய மேனேஜ்மெண்ட்ல இருந்து கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. இதனால எந்த பிரச்சனையுமே இல்லாம வர சம்பளத்தை மொத்தமா சேமிக்கக்கூடிய நிலைமையில தான் அவங்களுடைய லைஃப் அந்த ரெசார்ட்ல நகர ஆரம்பிச்சது. அப்படி நகர ஆரம்பிச்ச 1.5 வருஷத்திலேயே சரியா அக்டோபர் 31, 2019 அன்னைக்கு இந்த ரிஜோஸ் பக்கத்துல இருக்கிற கடைக்கு சில மளிகை பொருள் வாங்குறதுக்கு போயிட்டு வந்துடுறான் அப்படின்னு தன்னுடைய மனைவியான லிஜி கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து ஈவினிங் நேரத்துல கிளம்பி போயிருக்காரு. எப்படியும் இரவு நேரத்துல வீட்டுக்கு வந்துருவாரு, வந்ததுக்கு பிறகு ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு லிஜி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இன்னொரு பக்கம் இந்த ரிஜோஸ் வீட்டுக்கு வரவே இல்லை. ஒருவேளை அவருக்கு மது பழக்கம் இருக்கிறதுனால குடிக்கிறதுக்கு எங்கேயாவது போயிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிஜியும் நீண்ட நேரமா காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இரவு 11 மணி ஆகியுமே ரிஜோஸ் வீட்டுக்கு வரவே இல்லை. அதே சமயம் அவர்கிட்ட மொபைல் கிடையாதுங்கிறதுனால என்ன பண்றதுன்னு தெரியாம தொடர்ந்து அக்கம் பக்கத்துல இருந்த ஆட்கள் கிட்ட ரிஜோஸை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி அந்த மனைவி போய் கேட்குறாங்க. ஆனால் அங்கே இருந்தவங்க யாருமே ரிஜோஸை பார்க்கலன்னு சொல்கிறாங்க. சரி, ஒருவேளை நைட்டுக்குள்ளே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அன்றைய நாள் இரவு இந்த லிஜி தனியாக அந்த வீட்டில் தங்கியிருக்காங்க. பட் அடுத்த நாள் விடிந்ததுக்கு பிறகுமே இந்த ரிஜோஸ் வீட்டுக்கு வராததுனால பதறி போனா இந்த லிஜி என்ன பண்றதுன்னு தெரியாம உடனடியாக தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி இந்த தகவலை சொல்றாங்க. இன்னொரு பக்கம் உறவினர்களும் சம்பவ இடத்துக்கு வந்து இந்த ரிஜோஸை பல இடங்கள்ல தேடி பார்க்கறாங்க. பட் எங்க தேடியுமே கிடைக்காததுனால பக்கத்துல இருக்கிற சந்தான்பரா போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு ரிஜோஸை காணும்னு ஒரு மிஸ்ஸிங் ரிப்போர்ட்டை ஃபைல் பண்றாங்க. அது கூட ரிஜோஸோடைய அங்காடையாளங்கள், அவர் கடைசியா அணிந்திருந்த உடை அப்படின்னு எல்லாத்தையுமே அந்த ரிப்போர்ட்ல பதிவு பண்றாங்க. அட் த சேம் டைம் போலீஸ் ஆஃபீஸருமே இமிடியேட்டா அவர் வேலை பார்க்குற ரெசார்ட்ல வந்து செக் பண்றாங்க. இன்னொரு பக்கம் இந்த ரிஜோஸோடைய மனைவி, அவங்களுடைய உறவினர்கள்னு எல்லாருமே பல இடங்கள்ல போய் தேடி பார்க்குறாங்க. பட் என்னதான் இந்த 2 சைட்ல இருந்தும் தேடினாலுமே ரிஜோஸை அவங்களால கண்டே பிடிக்க முடியல. இப்படி இந்த தேடுதல் வேட்டை தீவிரமா நடந்துகிட்டு இருந்த நேரத்துல சரியா ரிஜோஸ் காணாம போய் 3வது நாள்ல மர்மமான முறையில ரிஜோஸோடைய மனைவியும் காணாம போறாங்க. இதனால பதறி போன உறவினர்கள் ரிஜோஸ் கூட இந்த லிஜியுமே சேர்ந்து தேட ஆரம்பிச்சாங்க. லிஜியோடைய மொபைலுக்கு கால் பண்ணாலுமே மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வருது. லிஜிக்கும் ஏதாவது ஆயிடுச்சோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தோட மறுபடியுமே அதே போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு லிஜியை காணோம் அப்படின்ற ஒரு மிஸ்ஸிங் ரிப்போர்ட்டை ஃபைல் பண்றாங்க. என்னடா அது, ஒரே ரெசார்ட்ல வேலை பார்க்குற கணவன் மனைவி காணாம போயிருக்காங்களே அப்படின்ற சந்தேகத்தோட போலீஸ் ஆஃபீஸர் இந்த வழக்கை சீரியஸாக எடுக்க ஆரம்பிச்சு மறுபடியுமே ரெசார்ட்ல வந்து செக் பண்றாங்க. தொடர்ந்து பல இடங்கள்ல தேடி பார்க்குறாங்க. சுற்று வட்டாரம் முழுக்க இருக்கிற ஆட்கள் கிட்ட விசாரணை பண்றாங்க. மேற்கொண்டு அங்கே ஏதாவது சிசிடிவி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அந்த ஆங்கிலுமே விசாரிக்கிறாங்களே தவிர ஆனால் எந்த ஒரு தடயமும் கணவன் மனைவி பத்திர எதையுமே அவங்களால கண்டே பிடிக்க முடியல. முதற்கட்டமா போலீஸ் ஆஃபீஸர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருவேளை ரெசார்ட்குள்ள இருக்கிற ஆட்கள் யாராவது இந்த கணவன் மனைவியை கொலை பண்ணியிருப்பாங்க
இருப்பாங்களோ, ஏன்னா 2 பேரும் இந்த மாதிரி காணாம போயிருக்காங்க, அதனால இந்த ரெசார்ட்குள்ள ஏதாவது கொலை பண்ணி எங்கேயாவது புதைச்சிருக்கலாமோ அப்படின்ற சந்தேகத்தோட டாக் ஸ்குவாட்லாம் வர வச்சு காணாம போன 2 பேருடைய உடைமைகளையும் மோப்பநாய் மூலியமா தேடுதல் வேட்டையை நடத்தி இருக்காங்க. அப்படி தேடுதல் வேட்டை நடத்தினதுல அந்த மோப்பநாய் நேரா அந்த ரெசார்ட்ல இருந்து 100 மீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு நீர்த்தேக்கத்துக்கு பக்கத்துல புதுசா மண்ணு நிரவன மாதிரி இருக்கிற இடத்துல போயிட்டு நின்று இருந்திருக்கு. தொடர்ந்து சுத்தி சுத்தி அந்த மோப்பநாய் அந்த இடத்துல நின்னதுனால போலீஸுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சு உடனடியா ஜேசிபியை வர வச்சு அந்த இடத்துல தோண்டி பார்க்கும்போது தான் அழுகுன நிலையிலையும் பாதி உடல் எரிந்த நிலையிலையும் சடலத்தை மீட்டெடுக்கிறாங்க. ஒரு பக்கம் அந்த மோப்பநாயோடைய திறமை சந்தோஷத்தை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் போலீஸுக்கு அந்த இடத்துல ஒரு அதிர்ச்சியை தான் கொடுத்தது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கிரைம் சீனை தான் போலீஸும் அந்த சுத்து வட்டாரத்தில் இருக்கிற மக்களும் பார்த்துருந்துருக்காங்க. அன்னைக்கு தோண்டி எடுக்கப்பட்ட சடலம் யாருடையது? கணவன் மனைவி அப்படி எங்க தான் போனாங்க, என்னதான் ஆனாங்க? காணாம போன 2 பேருமே உயிரோட போலீஸ் அதிகாரிகளால கண்டுபிடிக்க முடிஞ்சதா இல்லையா? 2019 மொத்த கேரள மாநிலத்தையுமே புரட்டி போட்ட ஒரு முக்கியமான மர்மமான திகில் நிறைந்த ஒரு சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டில் போய் சேரும். உங்களுடைய நண்பர்களுக்கும் கிரைம் வீடியோஸ் பிடிக்குன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி சஜஸ்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இடுக்கி மாவட்ட போலீஸ் அதிகாரிகள் அந்த ரெசார்ட்லேயே தான் தொடர்ந்து தீவிர சோதனைகளில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. ரெசார்ட்டோடைய ஓனர், அந்த ரெசார்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு எல்லாருமே 1 by 1 வர வச்சு துருவி விசாரணையில் இறங்கி இருந்திருக்காங்க. பட் இந்த விசாரணை கேரள மாநிலத்தோடைய இடுக்கி மாவட்டத்தில் நடந்துக்கிட்டு இருந்த அதே நேரத்தில் அப்படியே ஆப்போசிட்டாக பேரலாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் நவி மும்பையில் ஒரு முக்கியமான சில விஷயங்கள் நடக்குது. அந்த கணவன் மனைவி 2 பேரும் ரெசார்ட்ல இருந்து காணாம போய் அடுத்த நாள் நவம்பர் 4, 2019 நவி மும்பை. நவி மும்பையில் பன்வேல் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல வரக்கூடிய சமீர் லாட்ஜ். இந்த லாட்ஜில் கேரளாவை சேர்ந்த ஒரு கணவன் மனைவி தங்களுடைய பெட்டி படுக்கையோடையும் கையில் ஒரு 3 வயது கை குழந்தையோடையும் எங்களுக்கு ரூம் வேணும் அப்படின்னு அந்த லாட்ஜ் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. இந்த கணவன் மனைவி கிட்ட அங்கே ரிசப்ஷனில் இருந்த ஆள், நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க, என்ன பர்பஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு இங்கே தான் வேலை கிடைச்சிருக்கு, எங்களுக்கு வீடு கிடைச்சதும் நாங்கள் ஷிஃப்ட் ஆகி போயிடுவோம், அது வரைக்கும் நாங்கள் இங்கே தங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கே அந்த ரூமை எடுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில் அந்த கணவன் மனைவி 2 பேரும் அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட ரூம்ல அந்த கை குழந்தையோட போய் தங்குறாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து எந்த பிரச்சனையுமே இல்லாம ஒரு 6 நாட்கள் வரைக்கும் அந்த கணவன் மனைவி அதே ரூம்ல தான் தங்கியிருக்காங்க. ஆனா அந்த கணவன் மட்டும்தான் வெளியில வந்து அவங்களுக்கு உண்டான சாப்பாடு எல்லாமே வாங்கிட்டு போறான். இது எல்லாத்தையுமே அந்த ரிசப்ஷன்ல இருந்த ஆட்களும் பார்த்துருக்காங்க. பட் இப்படியே ஸ்மூகமா போய்கிட்டு இருந்த அந்த நேரத்துல தான் சரியா நவம்பர் 9, 2019 அன்னைக்கு ஈவினிங் நேரத்தில் ரூம் எல்லாம் கிளீன் பண்ணக்கூடிய ஹவுஸ் கீப்பிங் ஆள் வந்து டோரை தட்டிட்டு இவங்களுடைய ரூம்குள்ளேயும் போயிட்டு பாத்ரூம்லாம் கிளீன் பண்ணிட்டு வெளில வந்திருக்காங்க. அந்த நேரத்தில் கணவன் மனைவி குழந்தை அப்படின்னு 3 பேரையுமே உயிரோட பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாளும் அதே மாதிரி அந்த ஹவுஸ் கீப்பிங் பண்ணக்கூடிய ஆள் வந்து காலை 9 மணிக்கு அந்த ரூம்குள்ள போயிட்டு கிளீன் பண்ணி இருந்திருக்காங்க. அந்த நேரத்திலையும் இந்த கணவன் மனைவி கை குழந்தைன்னு எல்லாருமே உயிரோட தான் இருந்திருக்காங்க. ஆனா அந்த கணவன் மனைவியோடைய முகத்துல மட்டும் ஏதோ ஒரு பதட்டம் மட்டும் அவங்களுக்குள்ள நிறைந்து காணப்படுறதா பார்த்திருக்காரு. அதுக்கப்புறம் அந்த ஹவுஸ் கீப்பிங் பண்றவர் அதை பத்தி பெருசா கண்டுக்காம அவர் தன்னுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அதன் பிறகு ஈவினிங் நேரத்தில் அந்த ரூமை கிளீன் பண்ணலான்னு போன இன்னொரு ஆள் அந்த ரூமோடைய டோரை தட்டி இருந்திருக்காரு. பட் இந்த நேரத்தில் அந்த ரூம் கதவு திறக்கப்படவே இல்லை. இதனால மற்ற ரூம்களை அவர் வந்து கிளீன் பண்ணிட்டு கடைசியாக இதை வந்து கிளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறமும் டோரை தட்டி பார்க்கும்போது அப்பவுமே அந்த கேரள தம்பதியினருடைய ரூம் திறக்கப்படவே இல்லை. இதனால அந்த கிளீன் பண்ணக்கூடிய ஆள் உடனடியாக அந்த லாட்ஜோடைய இன்சார்ஜ் கிட்ட சொல்லி இருந்திருக்காரு. அவர் உடனடியாக அந்த ரூமுக்கு வந்து டோரை தட்டி பார்க்கறாரு. ரிசப்ஷன்ல கேட்கும்போது இவங்க வெளியில போன மாதிரியான எந்த ஒரு தடயங்களும் தெரியல. மேற்கொண்டு இவங்க உள்ளதான் சான்ஸ் இருக்கு
அதுவும் ஃபேன் ஓர சத்தம்லாம் இவங்களுக்கு கேட்டதுனால உடனடியாக மறுபடியுமே அந்த இன்சார்ஜ் வந்து டோரை தட்டி தட்டி பார்க்குறாரு. ஆனால் எந்த ரெஸ்பான்ஸுமே அந்த ரூமில் இருந்து வரவே இல்லை. இதனால பதறி போன அந்த இன்சார்ஜ் உடனடியாக தங்கிட்ட இருக்கிற ஸ்பேர் கீயை எடுத்துக்கொண்டு அந்த டோரை திறந்துட்டு உள்ளே போய் பார்க்கும்போது தான் 6 நாட்களுக்கு முன்னாடி வந்த அந்த கேரள ஜோடி மற்றும் அவங்களுடைய கை குழந்தை அப்படின்னு எல்லாருமே மயக்கமடைந்த நிலையில அந்த இடத்துல மர்மமான முறையில் படுத்து கிடக்குறாங்க. அது கூட அவங்களுக்கு பக்கத்தில் ஒரு விஷமருந்து பாட்டில் இருக்கிறத பார்த்துட்டு உடனடியாக பன்வேல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவலை கொடுத்து விடுறாங்க. போலீஸுமே சம்பவ இடத்துக்கு இமிடியேட்டாக வந்து 3 பேரையுமே மீட்டெடுத்து பக்கத்தில் இருக்கிற ஜேஜே ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே மருத்துவர்கள் அந்த கை குழந்தையான 3 வயது நேர்ந்த ஜோவனாவை செக் பண்ணி பார்க்கும்போது இவங்க ஏற்கனவே இறந்துட்டாங்க அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் கணவன் மனைவி 2 பேரும் உயிரோட தான் இருக்காங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா பழைக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உண்டான ஃபர்ஸ்ட் எய்ட் மற்றும் ஐசியூ எல்லாம் வச்சு அந்த 2 பேரையுமே பழைக்க வச்சிருக்காங்க. இப்போ ஏன்டா சம்பந்தமே இல்லாமல் இவங்களுடைய கதையை சொல்ற அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கண்டிப்பா அந்த ரெசார்ட்டுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கு. ஏன்னா அந்த ரெசார்ட்ல மேனேஜரா வேலை பார்த்த வசீம் தான் தன்னுடைய மனைவி மற்றும் கை குழந்தையோட இந்த லாட்ஜில் வந்து தங்கியிருக்காரு. போலீஸ் தொடர்ந்து இந்த 2 பேருடைய பேக்ரவுண்டையும் செக் பண்ணி பார்க்கும்போது இவங்க 2 பேருமே கேரள மாநிலம் இடுக்கி மாவட்ட போலீஸ் தேடப்படுற குற்றவாளிகள் அப்படின்னு தெரிய வருது. ஏற்கனவே இடுக்கி மாவட்ட போலீஸ் அதிகாரிகள் இவங்க இந்த லாட்ஜில் தான் தங்கியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அவங்களுமே இந்த பன்வேல் போலீஸ் ஸ்டேஷன் அதிகாரிகளை கான்டாக்ட் பண்ணி இருந்திருக்காங்க. இப்போ 2 பேருமே ஐசியூல மயக்கத்தில் இருக்கிறதுனால அவங்க 2 பேருக்கிட்டுமே 2 ஸ்டேட் போலீஸ் ஆபீசராலையுமே விசாரணை பண்ண முடியல. முக்கியமா பன்வேல் போலீஸ் அதிகாரிகள், அதாவது மகாராஷ்டிரா போலீஸ் வந்து அந்த 3 வயது குழந்தையை இவங்க விஷம் கொடுத்து கொண்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அந்த 2 பேர் மேலேயுமே புதிதாக ஒரு வழக்கு பதிவை அந்த மாநிலத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. கேரள மாநிலத்தில் பார்த்தா ரெசார்ட்ல அந்த கணவன் மனைவி காணாம போனாங்களா, அவங்களுடைய வழக்கில் இவங்க 2 பேருமே குற்றவாளிகளை போட்டு ஒரு கேஸை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதனால 2 ஸ்டேட் போலீஸ் ஆஃபீஸரும் அவங்க எப்ப கண்ணு முழிப்பாங்க அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. தொடர்ந்து சரியா ஒரு 20-25 நாட்கள் கழித்து தான் இந்த 2 பேருமே கண்ணு முழிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பன்வேல் போலீஸ் அதிகாரிகள் தங்களுடைய விசாரணையை முடிச்சதுக்கு பிறகு அதுக்கப்புறம் கேரள போலீஸ் இவங்க 2 பேரையும் கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணும்போது தான் ரிஜோஸுக்கு என்ன ஆணுச்சு, அந்த மனைவிக்கு என்ன ஆணுச்சு அப்படின்ற முதற்கொண்டு எல்லா விஷயங்களும் போலீஸ் அதிகாரிகளுக்கு ஒன்று விடாம தெரிய வர ஆரம்பிச்சது. வசீம் அப்துல் காதர். இந்த வசீமுக்கு 32 வயசாகுது. இந்த வசீம் வந்து அதே ரெசார்ட்ல இந்த கணவன் மனைவி 2 பேரும் இந்த ரெசார்ட்ல ஜாயின் பண்ணுவதற்கு 4 வருஷத்துக்கு முன்னாடியே மேனேஜரா அந்த ரெசார்ட்ல ஜாயின் பண்ணி இருந்திருக்காரு. இவர் தான் இந்த கணவன் மனைவி 2 பேருமே வேலைக்கு எடுத்திருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அந்த ரெசார்ட்ல எந்த பிரச்சனையுமே இல்லாம அவங்களுக்கு உண்டான வேலைகள்லாம் பிரித்து கொடுத்து அவங்களுக்கு அடிப்படை தேவையான சாப்பாடு முதற்கொண்டு எல்லாத்தையுமே இவர் தான் ரெடி பண்ணி கொடுத்திருக்காரு. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் நல்லா போய்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் தான் எப்பயாவது குடிப்பழக்கம் இருக்கிற இந்த ரிஜோஸுக்கு அடிக்கடி இவன் சரக்கு வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கான். பட் ரிஜோஸுக்குமே இது ஏன் இப்படி பண்றாரு அப்படிங்கிறது தெரியல. சரி, ஒருவேளை இந்த ரெசார்ட்டை நம்ம நல்லா பார்த்துக்கிறோம் போல, அதனால தான் நமக்கு இந்த ஆஃபர்லாம் பண்றாரு போல அப்படின்னு நினைச்சு ரிஜோஸும் அதை பத்தி பெருசா கண்டுக்காம அவர் வாங்கி கொடுக்குற சரக்கை குடிச்சிட்டு இரவு நேரத்தில் தூங்கி இருந்திருக்காரு. பட் அவருக்கு தெரியாது இவர் நமக்கு ஊத்தி கொடுக்கறது எல்லாமே தன்னுடைய மனைவி மேல இருந்த அந்த மோகத்தினால தான். ஆரம்பத்தில் இந்த வசிக்கும் லிஜிக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. ஆனால் நாட்கள் நகர நகர இந்த 2 பேருக்குள்ளேயும் ஒரு சீக்கிரட்டான ரிலேஷன்ஷிப் ஏற்பட ஆரம்பிக்குது. முக்கியமாக இந்த ரிஜோஸ் கால்நடைகள் மற்றும் விவசாய நிலத்தில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனாலையும், இன்னொரு பக்கம் இந்த ரெசார்ட்டோடைய பில்டிங்கில் தான் இந்த லிஜி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனாலையும் இந்த வசிமும் லிஜியும் அடிக்கடி மீட் பண்ணி இருந்திருக்காங்க. இதனாலேயும் ஒரு பழக்கம் ஏற்பட்டு அவங்களுடைய பழக்கம் ஒரு சீக்ரெட் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பாக மாற ஆரம்பிச்சுது. இந்த ரிலேஷன்ஷிப் வெளியில் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த 2 பேரும் ஒன்றா சேர்ந்து இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் தினமுமே எப்பயாவது குடிக்கிற அந்த ரிஜோஸுக்கு அடிக்கடி சரக்கு வாங்கி கொடுத்து அவர் கூடயே சேர்ந்து குடிச்சு அவரை மட்டையாக்கி இவன் தனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே லிஜி மூலியமா சாதிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். பட் இப்படியே நாட்கள் நகர நகர ரிஜோஸும் அதை பத்தி பெருசா கண்டுக்காம இருந்திருக்காரு. ஆனா தன்னுடைய மனைவியோடைய ஆக்டிவிட்டீஸ்ல மட்டும் சில சேஞ்சஸை பார்த்திருக்காரு. திடீர்னு நல்லா ட்ரெஸ் பண்றா, திடீர்னு நல்ல நகைகள்லாம் போட்டுட்டு போறா அப்படின்ற மாதிரி நோட் பண்ணி இருந்திருக்காரு. இதெல்லாம் எதுக்காக பண்றா அப்படின்னு சந்தேகத்தோட அவளை ஒரு நாள் வாட்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த மேனேஜர் கூட நல்லா வலிஞ்சு பேசுறத நோட் பண்றாரு. ஒருவேளை தன்னுடைய மனைவிக்கு அந்த மேனேஜர் மேல ஏதாவது ஒரு அஃபேர் ஏற்பட்டுச்சோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தோட தன்னுடைய மனைவியை கண்டிக்க ஆரம்பிக்கிறார். பட் மேனேஜர் நல்லவர் அப்படின்னு நினைச்சு தொடர்ந்து அவர் எப்பெல்லாம் சரக்கு வாங்கி கொடுக்குறாரோ அப்போல்லாம் இந்த ரிஜோஸ் அதை வாங்கி குடிச்சுக்கிட்டே தான் இருந்திருக்காரு.
இப்படியே நாட்கள் மெல்ல மெல்லமா நகர ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் ரிஜோஸுக்கு சந்தேகம் இருந்தாலும் அதை டைரக்டா அந்த மேனேஜரான வசீம் கிட்ட போய் கேட்கவே இல்லை. தொடர்ந்து அவர் வாங்கி கொடுக்கிற சரக்கா குடிச்சு மட்டையாகி தினமும் தூங்குறத தான் வழக்கமா வச்சிருக்காரு. இந்த இரவு நேரங்கள்ல இந்த லிஜி டைரக்டா ரெசார்ட்டோடைய ஓனர் ரூமுக்கு போயிட்டு அங்க இந்த வசீம் கூட நல்லா பயங்கரமா ஜாலியா இருந்திருக்காங்க. இப்படி ஒரு நாள் இருக்கிற நேரத்துல அடுத்த நாள் ரிஜோஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரமா எழுந்து வெளியில வந்திருக்காரு. அப்போ அந்த ரெசார்ட்ல இருக்கிற ரூம்ல இருந்து மேனேஜரான வசீமும் தன்னுடைய மனைவி வெளியில வரதையும் இவர் பார்த்து இருந்திருக்காரு. இதை பார்த்து மிரண்டு போன அவர் பயங்கரமா வசீம் கிட்ட சண்டை போட்டு இருந்திருக்காங்க. பட் வசீமும் அந்த நேரத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம உடனடியா ரிஜோஸை போட்டு கண்ணா பின்னான்னு அடிச்சிருந்திருக்காரு. ஏற்கனவே அரை மயக்கத்துல இருக்கிறதுனால ரிஜோஸ் அவருடைய அடி தாங்க முடியாம மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காரு. இதனால அவர் இறந்துதான் போயிட்டாரு அப்படின்னு நினைச்சு இந்த வசீம் பக்கத்துல இருக்கிற மண்ணெண்ணெயை எடுத்துட்டு வந்து இந்த ரிஜோஸ் மேல கொளுத்தி விட்டு இருந்திருக்கான். பட் இது எதையுமே தடுக்காம வேடிக்கை மட்டும்தான் இந்த லிஜி பார்த்துக்கிட்டு இருந்திருக்கா. அதுக்கப்புறம் அந்த ரெசார்ட்ல இருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி ஒரு நீர்த்தேக்கத்துக்கு பக்கத்துல ஒரு குழியை தோண்டி இந்த ரிஜோஸோடைய சடலத்தை பாதி புதைச்சிருந்திருக்கான். அதுக்கப்புறம் அவனால ஃபுல்லா புதைக்க முடியாததுனால ஜேசிபியை வர வச்சு ஒரு கண்ணுக்குட்டி இறந்து போயிட்டு அதை நான் இங்க புதைச்சிருக்கேன், அதனால இந்த குழியை கொஞ்சம் மூடிடு அப்படின்னு சொல்லி அங்க நிறைய மண்ணெல்லாம் போட்டு மூட சொல்லி இருந்திருக்கான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் தொடர்ந்து அந்த ரெசார்ட்ல தான் ஜாலியா இருந்திருக்காங்க. பட் இன்னொரு பக்கம் அடுத்த நாள் நவம்பர் 1, 2019 அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு தான் மேல சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த லிஜி ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணி தான் குடும்பத்து கூடயே எதுவும் தெரியாத மாதிரி தத்ரூபமா நடிச்சு அவங்க கூடலாம் சேர்ந்து தேடி இருந்திருக்கா. பட் இதை தெரியாத அந்த உறவினர்களும் அப்பாவி மாதிரி அவங்க கூட தேடி இருக்காங்க. பட் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு கேரளா போலீஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கேஸ் எடுத்தாங்கன்னா ரொம்ப சீரியஸாக தான் வந்து விசாரணை பண்ணுவாங்க. அந்த மாதிரியுமே இந்த கேஸுமே சீரியஸாக எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தொடர்ந்து அந்த ரெசார்ட்டுக்கு அடிக்கடி வரது, அந்த உள்ளூர் மக்களை விசாரிக்கிறதுன்னு தங்களுடைய இன்வெஸ்டிகேஷனை தீவிரப்படுத்திக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் இந்த 2 பேருக்கும் பயம் அதிகரிக்க ஆரம்பிக்குது. எங்க இருந்தா நம்ம மாட்டிப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பேரும் பொட்டி பொடிக்கை எடுத்துக்கிட்டு டைரக்டா நவி மும்பையில் இருக்கிற அந்த சமீர் லாட்ஜுக்கு வந்து நாங்க 2 பேரும் கணவன் மனைவி அப்படின்னும் எங்களுக்கு இங்க வேலை கிடைச்சிருச்சு, நாங்க வீடு கிடைச்சதும் மாறிடுவோம் அப்படின்னு ஒரு பொய்யான ஒரு காரணத்தை சொல்லி தங்களுடைய ஆதார் கார்டெல்லாம் கொடுத்து இந்த லாட்ஜில் வந்து தங்கியிருக்காங்க. ஆனா மறுபக்கம் லிஜியோடைய உறவினர்கள் லிஜி காணாம போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நவம்பர் 4ஆம் தேதி போயிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த காரணத்துக்காக போலீஸ் மறுபடியுமே ரெசார்ட்ல வந்து விசாரணை பண்ணும்போது லிஜி காணாம போன அன்னைக்கே இந்த வசீமும் காணாம போயிட்டாரு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடறாங்க. இதனால இந்த 2 பேர் தான் இங்கே ஓடி போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சு போலீஸ் உடனடியா இந்த வசீமுடைய மொபைல் சிக்னல் எல்லாத்தையுமே ட்ரேஸ் அவுட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி ட்ரேஸ் அவுட் பண்ணதுல அவன் எந்தெந்த பாதைகள் வழியா போயிருக்கான், எங்க இருக்கான் அப்படின்ற முதற்கொண்டு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடுறாங்க. மேற்கொண்டு இவன் சமீர் லாட்ஜில் இருந்து கொண்டு தான் தன்னுடைய தம்பியான முகமது ஃபகத் அப்படின்றவன் கூட பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னும் அவனுமே போலீஸை திசை திருப்பறதுக்கு முயற்சி பண்றான் அப்படிங்கிறதையுமே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இதனால இவங்க 2 பேரும் வேற என்னென்னலாம் பேசிக்கிறாங்க அப்படின்ற முதற்கொண்டு போலீஸ் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சதுக்கு பிறகு உடனடியாக இந்த முகமது ஃபகத்தை கைது பண்ணி கஸ்டடியில் எடுத்து அடிச்சு உதச்சி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ போலீஸ் வந்து ரிஜோஸை நீ தானே கொலை பண்ண அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லி தான் அவனை கைது பண்ணி இருந்திருக்காங்க. பட் இந்த விஷயம் எல்லாமே வசீமுக்கு அவனுடைய அப்பா மூலியமாவே தெரிஞ்சிருது. இதனால தன்னுடைய தம்பி நிரபராதி, நான் தான் குற்றவாளி, நானே வந்து ஆஜராகிறேன் அப்படின்னு நவம்பர் 9ஆம் தேதி கேரளா போலீஸுக்கு ஒரு வீடியோ ஒன்று அனுப்பி இருந்திருக்கான். அதுக்கப்புறம் கேரளா போலீஸுமே ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அவனை கைது பண்றதுக்காக பாம்பேக்கு கிளம்பி இருந்திருக்காங்க. பட் இதை எல்லாத்தையுமே தெரிந்து கொண்ட வசீமுடைய அப்பா இதை பத்தி தன்னுடைய மகன் கிட்ட பூச்சி மருந்து குடிக்கிறதுக்கு முன்னாடி காலை 11 மணிக்கு சொல்லி இருந்திருக்காங்க. பட் அதுக்கப்புறம் தான் இவன் பக்கத்துல போயிட்டு ஒரு பூச்சி மருந்தை வாங்கிட்டு வந்து வாழைப்பழத்துல அந்த குழந்தைக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க 2 பேரும் ஜூஸ்ல கலந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ரூம் இன்சார்ஜ் வந்து பார்த்துருக்காரு. போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி இந்த மொத்த விஷயமுமே வெளி உலகத்துக்கு தெரிய வர ஆரம்பிச்சது. பட் இவ்வளவு விஷயங்கள் நீங்க கேட்டதுக்கு பிறகு அந்த கை குழந்தை யாரு அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கும். அந்த கை குழந்தை யாருதுன்னா வேற யாருடையதும் கிடையாது, இந்த ரிஜோஸ் மற்றும் லிஜியோடைய கை குழந்தை தான். ஏன்னா இவங்களுடைய பெரிய பிள்ளைகளான 10 வயது இருக்கிற மற்றும் 12 வயது இருக்கிற 2 பிள்ளைகளை ரிஜோஸ் தன்னுடைய மாமியார் வீட்டில் விட்டுட்டு வந்திருக்காரு. பட் கை குழந்தையான ஜோவனாவை மட்டும் தங்கக்கூடியதா இந்த ரிசார்ட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்த லிஜி இந்த வசீம் கூட ஓடி போகும்போது கூட இந்த கை குழந்தையை தூக்கிட்டு தான் இந்த பாம்பேக்கு ஓடி போயிருந்திருக்கா. அதே சமயம் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டா ரொம்ப அசிங்கமா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 3 பேருமே இறந்து போயிடலாம் அப்படின்னு பூச்சி மருந்தை கொடுத்து தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருந்திருக்காங்க. பட் இறுதியா இவங்க 2 பேருக்கும்
ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனா எந்த தப்புமே பண்ணாத அந்த கை குழந்தை அநியாயமா இறந்து போயிடுச்சு. பட் இன்னொரு பக்கம் போலீஸ் மோப்பன் ஆயெல்லாம் வச்சு செக் பண்ணி பார்த்ததுல ரிஜோஸோடைய சடலத்தை நீர்த்தக்கத்துக்கிட்ட இருந்து தோண்டி எடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கணவன் மனைவிக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள்லாம் திரட்டி கோர்ட்ல சார்ஜ் ஷீட்லாம் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இறுதியா 2 ஸ்டேட்லயுமே இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கிறதுனால பாம்பே கோர்ட்ல பெயில்லாம் அப்ளை பண்ணி 2024 வெளியில வந்துட்டாங்க. பட் இன்னொரு பக்கம் கேரளா நீதிமன்றத்திலையும் இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. என்ன தண்டனை கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த லிஜியோடைய டிசிஷன் எவ்வளவு பேரை பாதிப்படைய வச்சிருக்குன்னு பாருங்க. சம்பந்தமே இல்லாத அநியாயமா அந்த பிஞ்சு குழந்தை, எந்த தப்புமே அறியாத அந்த பிஞ்சு குழந்தை இவங்களுடைய சுய இச்சைக்காக பலியாகி இருந்திருக்கு. இன்னொரு பக்கம் தன்னுடைய குடும்பத்துக்காக பாடுபட்ட சம்பந்தமே இல்லாத தன்னுடைய கணவனையுமே அநியாயமா போட்டு தள்ள வச்சிருக்கு. என்னைக்குமே ஒரு தவறான ரிலேஷன்ஷிப் நிரந்தர சந்தோஷத்தை கொடுக்காது, நிம்மதியும் கொடுக்காது அப்படிங்கிறத நிச்சயமா இந்த சம்பவத்தின் மூலமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இந்த வசீமுமே தான் பண்ண தப்பை மறைக்கிறதுக்காக ரிஜோஸா அடிச்சிருந்திருக்கான். பட் அந்த தப்பை மறைக்கிறதுக்காக மேலும் மேலும் தப்பு பண்ணி கடைசியில் அது கொலையில போய் முடிஞ்சு அவனை இப்போதைக்கு வெளியில தலை காட்ட முடியாத அளவுக்கு மாத்தி இருக்கு பாருங்க. ஸோ அதனால இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்ல போய் மாட்டிக்காம முடிஞ்ச அளவுக்கு அதுல இருந்து அவாய்ட் பண்ணி வெளியில வந்து ஒரு நிம்மதியான சந்தோஷமான லைஃபை முடிஞ்ச அளவுக்கு வாழ பாருங்க. கொலை எந்த ஒரு விஷயத்துக்கும் நிரந்தர தீர்வை கொடுக்காது. அது என்னைக்கா இருந்தாலும் மறுபடியும் உங்களை எங்கேயாவது ஒரு பிரச்சனையில தான் மாட்ட வைக்குமே தவிர அது உங்களை நிரந்தரமா காப்பாற்றவே காப்பாத்தாது. அதனால இந்த மாதிரி தவறான டிசிஷன் எடுக்கிறதுக்கு பதிலாக செஞ்ச தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டுட்டு விலகி போறது ரொம்பவே நல்லது. நீங்க இந்த சம்பவத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த கேஸ்ல வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. கேஸை பத்தி நிறைய கமெண்ட் பாக்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணுங்க. நானும் உங்க கூட டிஸ்கஸ் பண்றேன். வேற ஏதாவது சம்பவத்தை பத்தி பேசணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா அந்த கேஸை எடுத்து நான் பேசுறேன். நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.